அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது அ வீட்டில் உள்ள ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் 1 அல்லது 2 பெண் குழந்தைகள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா, அவங்க வருஷத்துக்கு 50,000 உதவித்தொகைய வந்து கவர்மெண்ட்ல இருந்து நம்ப வாங்கலாம். அத பத்தியான டீட்டெயில தான் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். உங் உங்களுக்கு இந்த வீடியோ உதவியா இல்லைன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாணவிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய தோழிகளாகட்டும், உங்களுடைய அ தங்கைகளுக்கு தங்கைகளுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். யாராவது ஒருவருக்கு இந்த வீடியோ பயன்பட்டாலும் கூட, அவங்களுக்கு இது பெரிய உதவியா இருக்கும். அதாவது படிக்கும் மாணவிகளுக்கு கவர்மெண்ட் வந்து 50,000 தருது. அது மிஸ் பண்ணாம அத அப்ளை பண்ணணும். இன்னும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்றதுக்கு வந்து மிக குறைந்த நாட்களே இருக்கிறது. அக்டோபர் 31 தான் கடைசி டேட்டு. அதுக்குள்ள எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சரி, அந்த ஸ்காலர்ஷிப்க்கு என்னென்ன தகுதிகள் தேவைங்கிறது நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப்போட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரகதி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இது இப்ப மட்டும் இல்ல. வருஷம் வருஷம் குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளுடைய பல பேருக்கு இது தெரியாம இருக்குது. சரி, இந்த வருஷமாவது நம்ம வந்து இத கண்டிப்பா அப்ளை பண்ணி எப்படி 50,000 வந்து வாங்கலாங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். என்னென்ன தேவைங்கிறது மட்டும் பாருங்க. இந்த எவ்வளோ அமௌண்ட் கவர்மெண்ட் வந்து தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, 50,000 அமௌண்ட் வந்து தராங்க. அதாவது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் தான் தராங்க. ஒரு குடும்பத்தில 1 குழந்தையோ இல்ல 2 குழந்தைகள் வரைக்கும் இந்த அமௌண்ட்ட வந்து நம்ம வாங்கலாம். அ கடைசி நாள் வந்து அப்ளை பண்றது வந்து இந்த அக்டோபர் 31. சரி, இந்த தொகை வந்து 50,000 வரைக்கும் தரலாம். 5,000 மாணவர்களுக்கு வந்து குடுக்குறாங்க. அதாவது இந்த 5,000 மாணவர்களுக்கு எப்படி குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாணவி வந்து காலேஜ்ல வந்து எடுத்த மதிப்பெண் அடிப்படையில வந்து செலக்ட் பண்றாங்க. மோர் ஆர் லெஸ் அப்ளை பண்ற எல்லாருக்கும் வந்து கவர்மெண்ட் குடுத்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அப்ளை பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, என்ன வந்து எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாணவி வந்து காலேஜ் படிக்கணும். கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கணும். இங்க ஒரு கவர்மெண்டோட அப்ரூவ் இருக்கிற காலேஜ்ல வந்து அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் இயரா இருந்தாலும் சரி, செகண்ட் இயரா இருந்தாலும் சரி. ஒரு ஃபேமிலிக்கு வந்து 2 குழந்தைகளுக்கு வரைக்கும் தராங்க. பாருங்க, 2 குழந்தைகளுக்கு, 1 குழந்தை கூட கிடையாது. 2 குழந்தைகளுக்கு. ஒரு வீட்ல 2 பேர் இருந்தா கூட அவங்க வந்து இந்த 50,000, 50,000, 1,00,000 வரைக்கும் வாங்கலாம். அப்புறம் வந்து அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் வந்து 8,00,000க்கு கீழ இருக்கணும். அ மோர் ஆர் லெஸ் எல்லாரும் இருப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி அதிக பேர் இருக்கிறது கிடையாதுங்கிறதுனால, நம்ப கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு கூட இப்ப 8,00,000க்கு குறைவா தான் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. சரி, அவங்களும் கூட இத அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி எப்படி தனியா அப்ளை பண்றதுங்கிறது தனி வீடியோ காட்டுறேன். இப்ப இந்த வீடியோ என்னென்ன முக்கியங்கிறத மட்டும் என்னென்ன தேவைங்கிறத மட்டும் இந்த வீடியோல சொல்லிடுறேன். எப்படி அப்ளை பண்றதுங்கிறதோட இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்க. அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அ இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்துல உள்ள உங்களுடைய கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் உடனடியா வந்து இத வந்து பதிவு பண்ணுங்க. சரி, இத பதிவு பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா, 10வது மார்க் ஷீட், 12வது மார்க் ஷீட், வந்து 8,00,000த்துக்குள்ள இருக்கிறதுனால, அந்த ஃபேமிலியோட வருமான சான்றிதழ். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜ்ல அட்மிஷன் போட்டிருப்பீங்க. அந்த அட்மிஷனுக்கான அந்த அட்மிஷன் லெட்டர் ஒண்ணு வாங்கியிருக்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அந்த காலேஜ்ல வந்து நீங்க வந்து பெய்ட் பண்ணியிருப்பீங்க. அதாவது டியூஷன் ஃபீஸ் வந்து நீங்க வந்து குடுத்துருப்பீங்க. அதுக்கான பில் குடுத்துருப்பாங்க. அந்த பில்லு. அப்புறம் வந்து உங்க 50,000 பணம் போடுவாங்கல்ல, அதுக்காக வந்து உங்களுடைய நேம் யார் இத அப்ளை பண்றாங்களோ, எந்த பெண் குழந்தைகளுக்கு அப்ளை பண்றாங்களோ, அந்த பெண் நேம் பெயர் உள்ள பாஸ்புக்க வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிடுங்க. அப்புறம் வந்து இப்ப நீங்க உதாரணமா நீங்க ஒரு எஸ்சி இல்ல எஸ்டி இல்லன்னா ஓபிசியா இருந்தீங்கன்னா, அதுக்கான சர்டிஃபிகேட்டும் எடுத்துட்டு போங்க. ஏன்னா, ஆ இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். எதுக்கு இந்த எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட் நம்ம குடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் ரிசர்வேஷன் குடுத்துருக்காங்க. இப்ப 50 பேர்னா 10 பேர் எஸ்சி இருப்பாங்க. 20 பேரு ஓபிசி அந்த மாரி ஒரு அ நமக்கு இடஒதுக்கீடு குடுக்கறதுனால, நீங்க ஈஸியா வந்து இந்த 50,000 வாங்கலாம். அதனால இந்த சர்டிஃபிகேட் இருந்தா கண்டிப்பா கொண்டு போயிடுங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி. ஜெனரல் கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால இந்த சர்டிஃபிகேட் மறக்காம எடுத்துட்டு போயிடுங்க. அப்புறம் என்னன்னு ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிடுங்க. அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும், சிக்னேச்சர். இந்த சிக்னேச்சர் வந்து எப்படி ஒரு நீங்க கையெழுத்து பண்ணி ஃபோட்டோல வந்து ஸ்கேன் பண்ணி அவங்க வந்து அப்லோட் பண்ணிப்பாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அ உங்க ஃபோன்ல வந்து உங்களுடைய ஃபோட்டோ கண்டிப்பா எடுத்துட்டு போயிடுங்க. இது அப்ளை பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். என்னன்னு மறக்காம இந்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்டர்ல அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வேற எதுவும் கிடையாது. எல்லாமே நம்மள்ட்ட இருக்கும். காலேஜ்